நெடு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினால்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? நிறைய பேர் கேட்பாங்க. ஜெபம் என்றாலே முழங்கால் படியிட்டு, இதான் இந்த பொசிஷன். இதில் தான் இப்படி நின்று முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சரி, இது எவ்வளோ நேரம் முடியும்? முடிகிற வரைக்கும் நெடுமுழங்கால், அவ்வளோதான் சுருக்கம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் நெடுமுழங்காலில் நின்று ஜெபிக்கலாம். ஒரு காலத்தில் அதிகாலை 3 மணிக்கு நான் இப்படி நெடுமுட்டி போட்டேன்னா ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு மணி 6, காலை 6 மணி ஆகும். அப்போ 3 மணி நேரம் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நெடுமுட்டியில் நான் பலன் இருந்தது. அதற்கு பிறகு நாளடைவில் 3 மணி நேரம் நெடுமுழங்காலில் முடியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆக மொத்தம் ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. இந்த பொசிஷனில், இந்த நிலைமையில் நெடுமுழங்காலில் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபம் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரை நோக்கி, சில மணி நேரம் கழித்து அல்லது பல நிமிடங்கள் கழித்து முட்டி வலிக்குமானால் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. இது பாருங்க, இது அடுத்த ஸ்டெப்பு. கொஞ்சம் திருப்தியாக இருக்கு, கொஞ்ச நேரம் இப்படி. இது 2 தான். இது 2 தான் முழங்கால் ஜெபம் என்பது. இந்த முழங்கால் தரையில் படணும், அதுதான் முழங்கால் ஜெபம். இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது தெரியுங்களா? அப்படியே உக்காந்துருவாங்க. இந்த காட்டுறோம் பாருங்களா, இது வந்து முழங்கால் ஜெபம் அல்ல, முட்டி தரையில் படாது, விலகிடுச்சு. ஆனால் இந்த மெத்தட்லையும் ஜெபிக்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அது கூட முடியலையா, நிற்கலாம், நின்று கொள்ளலாம். படுத்துற மட்டும் கூடாது, அதான் முக்கியம். நீங்கள் முறைப்படி ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கலான்னு படுக்கிறீங்களா, தூக்கம் வர்ற வரைக்கும் உள்ளத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கலாம். சில பாட்டு மனசுலே பாடலாம் தூக்கம் வர்ற வரைக்கும். சரி, இப்போ ஒரு வசனம் படிக்கலாமா? கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவங்க அவரை விட்டு மறுபடியும் வீட்டுக்கு போன பொழுது சந்தோஷமாய் திரும்பினார்கள். ஆனந்த களிப்போடு வீடு திரும்பினார்கள். அற்புதம் பெற்றவர்களாய் திரும்பினார்கள். சுகம் பெற்றவர்களாய் வீடு திரும்பி போனார்கள். இந்த ஒரே ஒரு வாலிபன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தும் அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியும் இயேசு அவங்கிட்ட அருமையான உபதேசம் பண்ணியும் துக்கத்தோடு போய்விட்டான். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன கட்டளையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொத்து சம்பந்தப்பட்ட காரியம் பாருங்க, இங்கே வருது 19. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்புறம் தான் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா, அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் சொத்து, என் ஆஸ்தி அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அங்கே ஒரு சோதனை வச்சார் பாருங்க, அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் கீழ்ப்படிந்து இயேசு சொன்னபடி செய்திருப்பானே ஆனால் பல மடங்கு
திரும்ப ஆஸ்தியினால் அவனை நிரப்பி, பார், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் இழந்ததோடு அதை காட்டிலும் பல மடங்கு நான் உனக்கு கொடுக்கிற மகனேன்னு சொல்லி கொடுத்திருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக பூரண சர்க்குணன் என்ற பட்டத்தை அவன் பெற்றிருப்பான். மோட்சத்தில் அவன் பெரிய மனிதனாக இருந்திருப்பான். பண ஆசை, உலக ஆசை, சொத்து ஆசை அவனை பிசினித்தனம் உள்ளவனாய் மாற்றிவிட்டது. எனக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, எனக்கு இந்த சொத்து தான் முக்கியம்னு சொல்லி சுயநலவாதியாக அவன் போய்விட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் அதுக்கப்புறம் சொல்கிறார் சீஷர்கள்கிட்ட, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம், பணம், பொக்கிஷம் ஒன்றும் நம்மை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அது உலகத்தோடு முடிவடைகிறது. வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திலே நமக்கு பணமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் வசதிகளும் தேவை. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த மோட்ச பேரின்பத்திற்கு நாம் எதையுமே கொண்டு செல்ல முடியாது. உலகத்தோடு முடிவடைகிறது. வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு பிறருக்கும் கொடுத்து, கர்த்தருக்கென்று கொடுத்து, தன்னலம் இல்லாமல், வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? எஸ், டு லிவ் ஃபார் அதர்ஸ். கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களுக்காக வாழ்வது, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாலிபனை போல் நாம் இல்லாதபடி மிகுந்த ஆஸ்திகளையெல்லாம் கூட விற்று தரித்திரருக்கு கொடுத்து, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த தேவ ரகசியத்தை அந்த பையன் மறந்து போயிட்டான். அப்படி இல்லாதபடி கர்த்தருக்கென்று தாராளமாய் கொடுங்கள், பல மடங்கு திரும்ப தருவார். பரலோகத்தில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியாய் உண்டாயிருக்கும். செபிப்போம். நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மிடம் வந்தும் உம்மோடு இருந்தும் துக்கத்தோடு வாழாதபடிக்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உம்மிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செய்ய நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.